குருவுடைய உணர்வுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டதனால் அந்த குழந்தையினுடைய உணர்வுக்கும் உங்க உணர்வுக்கும் அதாவது எலக்ட்ரான் என்ற அழுத்தத்தை உங்களுக்கு அது உணர்த்தப்படுகின்றது. அந்த அறிவாக உங்களுக்குள் இயக்கப்படுகின்றது. ஏனென்றால் இது அதிக கொதுப்பானால் மூளைக்காய்ச்சல், அதே மூளைக்காய்ச்சலுக்கு அதிகமானால் இவங்க ஹோமாஸ்டேஜ் என்ற நிலை இருப்பும்போது புறநிலைகள்ல காய்ச்சல் இருக்காது, அந்த மூளையில் தான் கொதிப்பு இருக்கும். அதனால மேல காய்ச்சல் இருந்தா ஐஸ் தண்ணி வச்சு நெத்தியில போடுவாங்க விஞ்ஞான அறிவிப்படி. ஆனா இந்த ஹோமாஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அதை போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜீரோ ஆகிடும். அதனாலதான் டாக்டர்கள் இதை கொஞ்சம் சிந்திக்கிறது. நம்ம குரு வழிப்படி இந்த உணர்வின் தன்மை நமக்குள் கிடைக்கப்படும் போது இந்த நெத்தியில் தடவுனாலே அந்த ஜூடு தணிகிறது. இந்த உச்சியிலையும் கொஞ்சோண்டு வச்சு இது பண்ணோம்னா அந்த ஜூடு தணிஞ்சிருது. அப்ப தணிஞ்ச உடனே அந்த இயக்க சக்தி சீரான இருப்பாடு அவருடைய சுய உணர்வு வந்துடும். அதனால அதுக்குண்டான சந்தர்ப்பம் உங்களுடைய எண்ணத்திற்கு அப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னு காட்டணும். இதே மாதிரிதான் ஒரு வைத்தியத்துக்கு நாம் அனுப்பப்படும் போது ஒரு நோயாளிக்கு இதே மாதிரி ஆத்ம சுத்தி சேர்த்து இந்த நோயாளி பார்க்கப்படும் போது அந்த டாக்டருக்கு அந்த உண்மையான நிலைகள் தெரிய வேணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணி இது பண்ணா இதே அலைகள் அந்த உண்மையின் உணர்ச்சியாகி அந்த உடனடியா சீக்கி தகுந்த அந்த மருந்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இப்ப இதுல நீங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த தைலத்துடன் ஊடுருவிய பின் அவனுடைய இயக்க சக்தியை சீராக கொண்டு வருது. இது உங்களுடைய எண்ண வலு கொண்டு வந்து சமாளிக்கும். நீங்க பதவி இருந்தீங்க, இந்த நிலையும் வராது. அதை நீங்க மீண்டும் டாக்டருடைய நிலைகளைத்தான் எதிர்பார்க்கவில்லை. அதனால இந்த டாக்டர் காட்டிலும் குருவுடைய அருள் ஊடுருவி அதனுடைய செயலாக்கங்களை செய்ததனால் அது உடனடியாக அதை சீராக்க முடிகின்றது. இப்போ இதே மாதிரி நாம தியான வழி அன்பர்களுக்கு சில நேரங்களில் சில கஷ்டங்களோ சில இந்த மாதிரி உடல்நிலை இதாக்கப்படும் போது சரியான முறையில் தியானம் எடுத்திருந்தா அதுக்குண்டான ஞானமும் அது எப்படி வழி நடத்தணும் இந்த ஞானம் வரும். அதுக்குதான் அடிக்கடி சொல்றது. ஏதாவது ஒன்று பிற சங்கடங்கள் இருக்கப்படும் போது ஈஸ்வரா இந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவழி நாம் பெற வேண்டும், என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்றால் இந்த சலனம் சஞ்சலம் இதெல்லாம் நீக்கிவிட்டு ஆக எதன் உண்மையான உணர்வோ அதை நாம் உணர்ந்து அதுக்கு தக்க நம்முடைய எண்ணங்கள் சீராக்குவதும் அதற்கு தகுந்த நல்ல செயல்களை செயல்படுத்த முடியும். இதே போல நாம் ஆத்ம சுத்தி செய்துட்டு அந்த குழந்தையை பார்க்கப்படும் போது அந்த குழந்தையுடைய உணர்வுகள் நாம் தொட்டு செயல்படும் போது சொல்ல முடியவில்லை என்றால் எலக்ட்ரான் இந்த உணர்வின் தன்மை இந்த குழந்தை உடல்ல ஊடுருவி அதை இயக்க சக்தியாக மாற்றும். இப்ப பார்க்கலாம் முடியலைங்கிறவர்களுக்கு அந்த உடலை வச்சு இதய துடிப்பு நின்னாலும் கூட இதயமாரி பிரார்த்தனை செய்து அந்த இதயத்துக்கு மேல கை வச்சோம்னா அந்த துடிப்பு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு முடியவில்லை என்றாலும் அதனால மிகவும் பழுதாகி போச்சுன்னா ஒன்றும் செய்யாது. திடீர்னு எதிர்பார்க்காத அந்த நிலை இருந்தால் அதை இயக்க முடியும். இப்ப இருதய துடிப்பு சிலருக்கு இதயத்திலிருந்து வரக்கூடிய நிலைகளால் அந்த இதய துடிப்பில் ஏதாவது பிசையானால் அந்த இதயத்துக்கு நேர கையை வச்சோம்னா இயங்கும். அந்த இதயத்தை இயக்கக்கூடிய சிறுமூளை நரம்புகளில் அது பழுது ஆனால் அந்த இருதயம் சரியாயுங்கள் என்று ஆசங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஆக நாம் எடுக்க வேண்டியது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று வலுவான நிலையை எண்ணி நமது பார்வை செலுத்தி நம்ம கை அதே உணர்வுடைத்தான் அதை எண்ண முடியாது, சொன்னால் கேட்க முடியாது. அப்ப அந்த உடல்ல இதை வச்சோம்னா அது உடனே அது எழுதக்கூடிய சக்தி. அதே சமயத்துல இந்த தைலமும் முறைப்படி நாம காய்ச்சப்பட்டது அதுல பட்டோம்னா அந்த குளிர்ச்சி ஜூட்டை தனித்து அது குளிர்ச்சி உண்டாகக்கூடிய. அதே சமயத்தில் குளிர்ச்சி உண்டான இதற்கு எதிர்மறையான ஜூடும் உண்டாக்கும். ஒரு இடையா குளிர்ச்சி இப்போ ஜூடானதுக்கு குளிர்ச்சியாக்கும், குளிர்ச்சியானவங்களுக்கு இந்த ஜூடும் உண்டாக்கும். சாதாரண வாத நோய் வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிர்ந்து போகும்.
இந்த வாத நோய் வந்தவங்களுக்கு இந்த தைலத்தை போட்டு அது ஜூட உண்டாக்கி அந்த நரம்பு இயக்கும். இதே மாதிரி எண்டு முறைகள் கொண்டு இந்த தைலம் எப்பயுமே நம்மளுக்கு அவசியமானது. இதே போல காமாலை போன்ற நோய்கள் வந்தாலும் ஒரு சொட்டு கண்ணில் விட்டா போதும், அந்த காமாலை என்ற உணர்வை அதை மாற்றிவிடும். ஒரு 4 நாளைக்கு சேர்ந்த மாதிரி விட்டோம்னா அந்த காமாலையும் மாற்றும். அதனால நம்முடைய அருணாசலம் அவர்கள் தியானத்தில் வலிமை பெற்று எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற உணர்வை அவர் செலுத்தியதனால் அந்த உணர்வின் அலைகள் அந்த குழந்தை மேல் பாய்ச்சப்பட்டு அது சீரானதுதான். ஆன வைத்தியத்தினால் அல்ல, தன்னுடைய உணர்வுகள் அங்கே பாய்ச்சப்பட்டு அது உள்ளுக்கு அந்த நிலைகள் இயக்கப்படுது. அதனால் அந்த ஜூட்டின் வேகத்தை இந்த தைலத்தினால் அந்த தனிப்பட்டதனால் சீராக வருது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியங்களுக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆபீஸில் ஒரு இது குறைகள் பாய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குறையை நமக்குள் உள்ளபடி ஆத்மசுத்தி செய்து அவர் சிந்திக்கும் ஆற்றலும் நம்மில் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று எண்ணினால் இந்த உணர்வு அங்கு ஊடுருவும். ஏன்னா நம்மகிட்ட தப்பு செய்துட்டு ஆபீஸர் நமக்குள்ள அதே நிலைக்கு வரணும்னு சொன்னா இது நடக்காத காரியம். நமக்குள் தப்பு இல்லாத நிலைக்கு கொண்டு இந்த உண்மை என்று நமக்குள் தெரிந்தால் இதை ஆத்மசுத்தி செய்து அவர் இருந்தால் நல்ல உணர்வை உணர்ந்து அந்த உண்மையின் இயக்கத்துக்கு ஒப்ப எனக்கு உதவி செய்யும் சொன்னா நிச்சயம் நடக்கும். ஆனால் நான் தப்பு பண்ணி போட்டேன், தப்புக்கு ரைட் மார்க் கொடுக்கணும்னு சொன்னா அது தவறான வழி. அதனால இதை உங்களுடைய மன உறுதியும் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வு தான் அந்த குழந்தையை எழுப்ப முடிந்தது, நிரூபிக்க முடிந்தது. ஆக இதே போல ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் உண்டு. இந்த ஞானம் எடுத்துக்கொண்டவர்கள் அவருடைய உணர்வு மன உறுதி கொண்டு செயல்படுத்தினார் அதை மாற்றி அமைக்க முடியும். அப்புறம் உங்கள் உயிரைத்தான் எண்ண வேண்டுமே தவிர சாமியின் உயிரை எண்ணுவதனால் பயனில்லை. சாமி உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வின் தன்மை பரவி இருக்கப்படும் போது உங்கள் உடலிலே இது பதிவாகின்றது. ஆகவே நாம் தபோவனத்தில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் அரு உணர்வைதான் குரு வழியிட்டான் அங்கு எல்லோரும் ஏகமாக எண்ணி அந்த உணர்வை தபோவனத்தில் பரப்பப்பட்டுள்ளது. இந்த மாதிரி காலங்களில் மிகவும் சிக்கலானால் உங்களுக்கு நான் வழிகாட்டியான குரு முதல் நான் இருக்கின்றேன். அந்த குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருசக்தி நான் பெற வேண்டும் என்ற நிலையில் தபோவனத்தை எண்ணும் போது நாம் எல்லோரும் தவம் இருந்த அந்த உணர்வலைகள் அங்கே உண்டு. ஆக மிக வலிமை மிக்க சக்தி வாய்ந்தது அங்கே. ஆக இந்த தபோவனத்தை எண்ணி அந்த குருவர்களால் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்கினால் எளிதில் பெற முடியும். அவ்வாறு நாம் எந்த காரியத்துக்கு வேண்டினால் அதை பெற்று நமது ஆசை நல்ல உணர்வை கொண்ட ஆசையாக இருக்க வேண்டும். நல்லது செயல்படுத்தக்கூடிய இச்சை நாம் பெற வேண்டும். அதன் வழியில் நாம் பெற்று இயங்கினோம் என்றால் அங்கே கிடைக்கும். நீங்க எந்த திசையில் எங்கிருந்தாலும் தபோவனத்தை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருளால் நமது குரு காட்டிய அருள்வழியில் அந்த அருள் சக்தியான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்கினால் மிகவும் எளிதாக கிடைக்கும், வலிமை மிக்க சக்தியாகவும் இருக்கும். இது உங்க அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தபோவனத்தை நோக்கி தான் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அந்த தபோவனத்தில் தான் அந்த உணர்வின் அலைகளை பதிவு செய்யும். எல்லோருடைய உணர்வும் அந்த தபோவனத்துக்குள் தான் பரப்பப்பட்டுள்ளது. ஆகவே குரு அருள் துணை கொண்டுதான் நம்முடைய உணர்வு எல்லாம் அங்கு பரப்பப்படுகின்றது. நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்ற உணர்வலையை பரப்பப்படும் போது இந்த புவியில் பரவுகின்றது. நாம் எங்கிருந்து எண்ணினாலும் அந்த குருவை எண்ணும் போது அந்த மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எண்ணும் போது அந்த அணு உணர்வை பெற முடியும். ஏனென்றால் அவர் உணர்வை பெற்றுதான் நான் ஆனது. அவர் உணர்வை எடுத்துதான் உங்களுக்குள் பதிவாக்கியனால் அதன் வழியில் நாம் பெற முடியும். ஏனென்றால் அந்த குரு இன்று ஒளியின் உடலாக இருக்கின்றார். அந்த உணர்வை நாம் எளிதில் பெற முடியும். ஆகவே அவர் காட்டிய அறுவடையில் குரு பெயர் வைத்துதான் தபோவனமும் வைத்தது.
ஆகவே அவர் எடுத்துக்கொண்ட உணர்வை எனக்குள் விளைவித்து அந்த ஞான வித்தை தான் உங்களுக்குள் கொடுக்கின்றது. ஆகவே ஞான குரு கூறிய உணர்வுப்படி குரு அருளை பெறுவேன், குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெறுவேன் என்றால் இது முறைப்படி அந்த வழியை நாம் பெறுகின்றோம். இல்லை என்றால் இதை உணர்வு குரு காற்றிய உணர்வு எனக்குள் விளைந்தாலும் இன்று ஒளியின் உடலாக இருக்கும் அந்த குருவின் உணர்வை நாம் எழுதி பெற முடியும் என்று அவர் இன்றைக்கு சப்தரிஷி மண்டலத்தோடு இருக்கின்றார். அவர் உடலோடு இருக்கக்கூடிய காலங்களில் எனக்கு அந்த உபதேசித்த உணர்வுகள் எனக்குள் பதிவானதனால் அதை எல்லோருடைய உணர்விலும் பதிய செய்து உருக்கிணைந்து அந்த உணர்வின் தன்மை அலைகளாக பரப்பி வைத்திருப்பதனால் அந்த தபோவனத்தில் இதை நாம் எழுதி பெற முடியும். ஏனென்றால் சுவாமி செய்து கொடுப்பார்னா அந்த குருவின் அருளை நம்மளுக்கு வழிகாட்டினார். இதை அந்த ஞானத்தின் வழியில் உங்களுக்குள் பதிவாக்கப்படும்போது இதுவே உங்களுக்குள் அந்த குருவாக இருந்து ஞான வழியாக அந்த உணர்வின் தன்மை உங்க வழி நடக்கும். ஆக அந்த குரு ஒளியின் உணர்வை பெறக்கூடிய தகுதியும் ஊற்றும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாதான்? இதுல ஏதாவது விளக்கம் கேட்கணுமா? கேள்வி. சாமி, நீங்க சொன்ன மாதிரி துருவ நட்சத்திரத்தின் பேர் நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தமாக போச்சுன்னு இதுக்கு அதுக்கு சொன்னான் அப்படின்னு புரியுங்க. அதனால இப்ப அதாவது நாம எடுப்பது அகசின் துருவனாகி துருவ நட்சத்திரமானது. நாம முதல்ல அகசின் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமான என்பதை இந்த விநாயகர் தத்துவத்தில் கூறப்பட்டது. படிப்படியாக என்ன துருவ நட்சத்திரமானது இந்த உண்மையை உணர்ந்தான் அகசியன். கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அன்று போல வாழ்ந்தான். நலாயினை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்தான். சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி இருவரும் ஒன்றி இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி அருளி பெற்றான், பேரொழி பெற்றான் அப்படிங்கிற அவரை நினைவு எடுத்து அதன் வழியிலே எடுத்து நின்றான். முதல் பெறக்கூடியவங்க அதை எடுத்து தான் பெற்று என் மனைவிக்கும் பெற வேண்டும் என்று, மனைவி தன் கணவருக்கு பெற வேண்டும் என்று இது ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு இந்த விநாயகர் தத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது. அதை அடிக்கடி இதை எண்ண வேண்டியதில்லை. முதலில் இதை பற்றி இருமனும் ஒன்றான பிற்பாடு நாம எப்ப வேண்டும் என்றாலும் இதையெல்லாம் அடிக்கடி அதை எண்ண முடியாது. இப்ப நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேர்வழியும் நாம் பெற வேண்டும் என்று இயங்கும் போது முதல்ல நமக்குள் அதை பதிவாக்கிக் கொள்ளும். அப்புறம் எளிதில் நாம் அதை பெற முடியும். ஆகவே இதை நாம இரண்டாவது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேர்வழியும் நாம் பெற வேண்டும். என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் முழுதும் பட வேண்டும், என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று முதலே ஈஸ்வரா என்று எண்ணும் போது பொருள் மத்தியில் தடைப்படுத்தப்படுகின்றது. தீய அணுக்கள் போக தீய அணுக்களுக்கு ஆகாரம் கிடைக்காம தடைப்படுத்துகின்றது. பின் அதே உணர்வு நாம் இரத்த நாணங்களிலே கலந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அது பெற வேண்டும் என்று வலுவாக்கப்படும் போது நாம் எண்ணி இந்த சங்கட உணவை தள்ளிவிடுகின்றது. பின் நாம் சிந்தனை செய்யும் போது இது நல்லதாக வேண்டும், என் குடும்பம் ஒற்றுமையா இருக்க வேண்டும், உடல்நலமாக வேண்டும் என்று இந்த உணர்வை இரண்டாவது இடம் தான் சொல்லணும். முதலோடு இணைத்து சொல்லவே கூடாது. அதை சுத்தப்படுத்தி விட்டு நமக்குள் அந்த உணர்வு எடுத்து நமக்குள் அந்த உணர்வை கொண்டு அந்த சொல்லாக வெளிப்படுத்த வேண்டும். அந்த சொல் அவை செவிகொள்ளப்பட்டு அந்த உணர்ச்சிகள் செவிகொள்ளப்பட்ட பின் நம்மை பார்க்கும்போது நமது உணர்வுகள் அவர் சுவாசிக்கும் தன்மை வருகின்றது. அப்ப அந்த கண்கள் கவர்ந்து அவர் சுவாசிக்கும் தன்மை வருகின்றது. அப்படி அந்த உணர்வை தூங்கி அவர் சுவாசிக்க செய்தால் நாம் எண்ணியபடி அவர் உடல்ல அந்த தீமைகள் இருந்தால் நீக்கும் சக்தி பெறுகின்றது. இந்த முறைப்படிதான் செய்ய வேண்டும். ஆக ஒருவருக்கு நல்லதாக வேண்டும் என்றாலும் இந்த முறைப்படிதான் செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, காலையில் துருவ தியானத்துல சக்தி பெறோம். நாம வரக்கூடிய சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, கோபம் போன்ற உணர்வுகளை நாம் பார்க்க நேருகின்றது. அதே உணர்வு பட்ட பின் நம்மை அதன் உணர்வின் வழியிலே நம்மை அழைத்து செல்கின்றது. உதாரணமாக நீங்க பிள்ளைய நல்ல முறையில வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பற்றோட சொல்லப்படும் போது இந்த குழந்தை படிப்புல கொஞ்சம் மந்தமாயிருது. உங்க உணர்வு என்ன செய்யுது? நீங்க எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் அந்த வேதனை என்ற உணர்வுகள் உருவாகின்றது. இவ்வளவு தூரம் படிக்க வச்சு இந்த மாதிரி ஆயிப்போச்சு என்ற வேதனை எடுத்த பின் பாதாமியை போட்டு அதில் நல்ல சத்தெல்லாம் போட்டாலும் இந்த விஷத்தை போட்ட பின் அதற்கு சத்து இருக்குதா?
இதே போல நல்ல முறையில் வளர வேண்டும் என்று எண்ணிய பின் அந்த வேதனை என்ற உணர்வான பின் உங்க குழந்தையை நல்லதா வளர்க்க வேண்டும் என்ற நிலைக்கு அந்த சிந்தனை வருகின்றா உங்க நல்ல எண்ணங்கள் அங்கு வீணாகின்றது. பிற வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது நம்ம அறியாமலேயே அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு. குழந்தையை பற்றி வீட்டில் ஏதாவது பேசுறாங்கன்னா அவங்க மேல வெறுப்பு. அந்த குழந்தைகளோட வேறொரு குழந்தை விளையாண்டாலே அந்த குழந்தை மேல வெறுப்பு. ஏனென்றால் இதை மேல பார்த்து கொண்ட பின் இதே வெறுப்பின் உணர்வு தான் நாங்கள் அலைகளாக மாறுகிறோம். அப்ப அதை என்ன செய்யணும் என்று சொன்னால், நாம் சொன்ன அந்த ஞான வித்தை உங்களுக்குள் எடுத்து அந்த வேதனை என்ற உணர்வு வரப்போம்போது ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று நாம் நுகர்ந்தது உயிர் வழிதான் இந்த உணர்வுகள் செல்ல வேண்டும். அங்க தடைப்படுத்தி விட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் ரத்த நாணங்களில் கலந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இதை சுத்தப்படுத்தி விட்டு அந்த குழந்தை கல்வியும் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் பொருளறிந்து செயல்படும் அந்த ஞான சக்தி பெற வேண்டும் என்று உருவாக்கி இந்த உணர்வின் சொல்லாக நாம் சொல்லிலே சொல்லப்படும் அது செவிகளிலே படுகின்றது. அப்ப அந்த உணர்வின் தன்மை நாம் சொல்ல ஈர்க்கும் சக்தி அந்த கண்ணுக்கு வருகின்றது. அவன் உடலுக்கு அருகிலே வந்த பின் மூக்கால் நுகரும் உணர்வு அந்த குழந்தைக்கு அந்த உயிர் வழி அந்த உணர்ச்சிகளை ஊட்டும் அந்த பருவம் பெறுகின்றது. இப்படித்தான் அதை திருத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த வேதனை என்ற உணர்வானால் அது மேல் இருக்கக்கூடிய நல்ல அன்பு நமக்குள் முதல்ல மறைகின்றது. அதை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பின் தன்மையை தான் வரும். ஆகவே நாம் எப்படி என்ன செய்யறது? இதே போல உங்களுக்கு இந்த ஆத்ம சுத்தி என்ற ஆயத்து கொடுக்கப்படுது. ஆக எப்போதுமே எந்த நிமிஷத்தில் எதை எடுத்தாலும் ரேடியோ டிவி அலைகளை நீங்கள் எடுக்கப்படும் போது எந்த அளவரிசையில் எடுக்கின்றதோ இந்த காத்தலும் தான் கவர்கின்றது. இதே போல துருவ நட்சத்திரத்தின் வரும் இந்த காத்துல கலந்திருப்பதை அதை நீங்கள் அந்த நேரத்தில் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று எண்ணினால் அதை பிரித்து உங்க ஆன்மாவாக மாற்றி இந்த உணர்வு வலு கொண்டு இந்த உணர்வின் சொல் என் குழந்தை இப்படித்தான் வர வேண்டும் என்று எண்ணினால் அது உங்க வழிப்படி அது நல்ல உணர்வு பெறும். ஒரு தரம் சொன்னேன் கேட்கல என்று மறுபடியும் வேதனை எடுத்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா அதுவும் போச்சு. ஆகவே திரும்ப திரும்ப அதன் உணர்வை நாம் எடுத்து அந்த குழந்தைக்கு இப்படித்தான் வர வேண்டும் என்று நிர்ணயித்து அதன் உணர்வை நாம் எடுத்துக்கொண்டு வந்தால் அதற்கு நீ இதை செய்தால் உனக்கு நல்லது இருக்கும் என்றும் அதை உணர்த்தி பல முறை சொல்லி எடுக்கும் முறையை கையாள வேண்டும். நீங்க மட்டுமில்லை, உங்க மனைவிக்கும் இதே போல சொல்லி அந்த மனைவியும் இதன் முறைப்படுத்தி செய்து வந்தால் கூடுமானதெல்லாம் அந்த குழந்தை சரியாக இல்லை வேண்டாம் நமக்குள் அந்த ஞானத்தை பெருக்கி நம் வழியில் அந்த குழந்தைக்கு அருள் ஞானத்தை ஊட்ட முடியும். ஆக நமக்குள்ளும் நல்லதாகின்றது, அந்த குழந்தைக்கும் நல்லதாகின்றது. அதற்குத்தான் இப்போ அடிக்கடி நாம் அந்த ஆத்ம சுத்திங்கிற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தணும். காலையிலே அந்த சக்தி பெறும். எப்போது தீமை என்று வருதோ அதை தூய்மையாக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற்று நம் ஆன்மாவை தூய்மை செய்து நம்ம உடலுடைய ஜீவான்மாவை தூய்மை செய்து நல்ல உயிரான்மாக்களை மாற்றும் திறன் இதில் தான் வருகின்றது. அப்புறம் கேளுங்க. அதாவது இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா இப்ப யார் மேல் அதிகமாக பற்று இருந்ததோ அந்த பற்றின் ஈர்ப்பு விட்டத்தில் அவர் உடலை தான் சுத்தும். இப்ப இங்கே சுத்தாது. இப்ப உடல் விட்டு பிரியும் போது அவங்க யார் மேல் எண்ணத்தை அதிகமாக செலுத்துகின்றனரோ அங்கே சுழன்று கொண்டிருக்கும். அந்த குறித்த நேரம் வந்த பின் அந்த உடலின் ஈர்ப்புக்குள் சென்றது. இது சாதாரண நிலையை கொண்டது. உடனடியாக ஒரு ஆக்சிடென்டாகி அந்த வேக துடிப்போடு இருந்தால் அந்த ஆன்மா வெளிவரப்படும் போது எண்ணினால் அது உடனடியாகவும் வந்துவிடும். சாதாரண நோய்வாய்ப்பட்டு அதை செல்லக்கூடிய நிலைகள் வேறு, ஆக்சிடென்டாகி செல்லக்கூடிய நிலைகள் வேறு, தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வுகள் அதன் உணர்வுப்படி எண்ணி உடனே செல்லக்கூடிய நிலைகள் வேறு. ஏனென்றால் நாம் ஒரு நோய்வாய்ப்பட்டு நாம் அந்த ஒருத்தரை நாம் அதிகமாக நேசித்து நாம் வளர்ந்தோம் என்றால் இதன் உணர்வு நம் உடல்ல அதை சேர்த்து நம்முடைய ஈர்ப்பு வட்டத்தில் வந்துடும். யார் மேல அது பிரியப்பட்டதோ அவங்க சுற்றில் வருகின்றது.
அப்ப அந்த 48 நாளுக்குள் நாமோ இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைய வேண்டும் என்று எண்ணினால் அந்த சூட்சும சரீரத்தை அங்கு கொண்டு செல்லலாம். இப்ப உடலோடு இருக்கும்போது எனக்கு நன்மை செய்தான் என்றால் உடலில் இயக்குது இயக்கல், எனக்கு துரோகம் செய்தான் என்றும் போது புறை ஓடுகின்றது. வாகனம் ஓட்டும்போது இதே செய்து தவறு செய்யும் அந்த கொண்டு ஆக்சிடென்ட் ஆகின்றது, இந்த உடலை இயக்குகின்றது. இதை போல சாதாரண வழக்குப்படி இந்த உடல்ல 48 நாள் வரையிலும் அது வருகின்றது. இப்ப நாம தியான வழி முறைப்படி நாம் எல்லோரும் கூட்டு தியானம் வந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல் பெற்ற நஞ்சுகள் கரைந்து வெறுவீடு பெண்ணிலை என்ற நிலையை அடையும்படி செய்தான் அந்த நிமிடமே அந்த ஆன்மாவை அங்கு விண்செலுத்தி விடுகின்றது. இந்த 48 நாள் தேவையில்லை, சாதாரண நிலையில் வரலாம். அதனால் இதை நாம் உடனடியாக இங்கு செலுத்தப்படும் நாம் அந்த உணர்வும் நாம் எண்ணிக்கொண்ட உணர்வும் நாம் வலுவான நிலையில் கொண்டு அந்த சூட்சும சரீரத்தை எளிதில் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் சேர்க்கலாம். அதான் பார்க்கடலை கரைப்பது என்பது. அந்த விஷத்தன்மையை முறித்த அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்த பின் அந்த உணர்பட்ட பின் விஷங்கள் பிரிந்து விடுகின்றது. ஆகவே சூரியன் கவர்ந்து சொன்ன அந்த விஷயத்தை மாற்றி விடுகின்றது. நாம் பார்க்கடலை கரைப்ப வேண்டும். நீங்க கடல்ல போய் கரைத்தா பாவம் போகாது, இங்க மீண்டும் பாவம் நம்மளை தொடும். அதனால் அந்த 48 நாள் பழங்கால வழக்கப்படி அதை முறைப்படுத்தி சொல்வார். ஆக மொத்தம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் உடனடியாக கூட அது உடல்ல வந்துடும். ஆகையினால் சில பாசத்தால் பண்பால் சில நிலைகள் எடுக்கப்படும் போது 2 பேருடைய உணர்வின் வித்தியாசமானதிலிருந்து நேரமாகும். ஒரு நோயின் உணர்வை நமக்குள் எடுத்து இப்படி ஆய்விட்டது என்று எண்ணும் போது சில நேரங்களில் நோயான நிலைகள் இருக்க போகும்போது பண்போடு செய்கின்றோம். அதே சமயத்தில் முழித்திருந்து அந்த அவங்களுக்கு சங்கடத்தோடு செய்வது என்றால் இந்த மாதிரி ஆன்மா அந்த உடலை சுற்றும். இந்த தகற்றலும் இதே மாதிரி வந்து சேரும். அந்த 48ஆம் நாளுக்குள் இந்த உணர்வின் தன்மை ஈர்க்கப்படும் போது அதுல எது முழுமையோ அதற்கு தக்கவாறு அந்த உடலை நுழையும். ஏனென்றால் அது நுழைவதில்லை, அதன் உணர்வு நம் உடல் இருக்குனால் அது ஈர்த்துக் கொள்ளுகின்றது. அந்த நினைவாற்றல் அது முழுமையடைகின்றது. அப்ப அது ஈர்க்கும் சக்தி கிடைக்கின்றது சாதாரண நிலையில்.